அடடா, இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு இத்தனை நாள் வைக்கலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? பானில் 2 ஸ்பூன் எண்ணெய், 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் குழம்புத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு தேங்காய் வேணா அதையும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கோங்க. இப்போ பானில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், 10 போல் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம மீன் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜென்டிலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. செம்ம அல்டிமேட்டான ஒரு மீன் குழம்பு ரெடி.